ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ஜீபு சிம்பிள் பார்க்க போறோம். அந்த சிம்பிளின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அராணி. ஆ ரா நீ அராணி. இல்லை இந்த இடத்துல ஹெச் கூட போட்டுக்கலாம். அராணி அப்படி கூட போட்டுக்கலாம். இந்த அராணிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படி பார்த்தீங்கன்னா பியூட்டி, அழகுன்னு அர்த்தம். நிறைய டைம் அழகு நம்ம வெளிப்புற தோற்றத்தை தான் பார்க்கிறோமே தவிர நிறைய டைம் உள்ள அவங்க எத்தனை அழகா இருக்காங்கன்னு பார்க்கறத மிஸ் பண்ணிடுறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களா, ரொம்ப அழகா இருக்காங்க. காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களா, பிராண்டட் போட்டு வராங்களா, அழகா இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகை பார்க்கறதுக்கும் அந்த அழகை ரசிக்கிறதுக்கும் ஒரு தன்மை வேணும். அப்போ நம்மளுடைய குணம், நம்மளுடைய விஷயங்கள் இது எல்லாம் நாம் பார்த்து மிச்சவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும், மிச்சவங்க கிட்ட இருக்கும் உள்ளழகை அக அழகை பார்த்து பாராட்டுவதற்கும் நம்மளுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த சிம்பிள். இது அராணின்னு சொல்லுவாங்க நம்ம ஜீபு டிரான்ஸ்லேஷனில். இப்போ இது என்ன நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பிளாக் நிறத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி ஏன் கருப்பு நிறம்னா, கருப்பு தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா கருப்பு ரொம்ப அழகு இல்லையா. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு. பிளாக்குக்கு கிரகிக்கும் தன்மை, ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி. இதற்கு ஒத்த கிறிஸ்டல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலி. இந்த லாப்பிஸ் லசூலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அகக்கண்ணுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் காமிச்சு கொடுக்கும். இப்போ லாப்பிஸ் லசூலி கையில் வச்சுருக்கும் போதோ, இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதோ, இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, இல்லை பூஜையில் நீங்கள் ஆன்மீகத்தில் இன்னும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது லாப்பிஸ் லசூலியை அணிந்து கொள்ளலாம். லாப்பிஸ் லசூலியை ஒரு மோதிரமாகவோ, இல்லை ஒரு பிரேஸ்லெட்டாகவோ, இல்லை அணிகலனாகவோ, கம்மல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கும் போது அந்த ப்ரேயர்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய பரிமாணங்களை காட்டி கொடுக்கும் இந்த லாப்பிஸ் லசூலி. இப்போ இந்த சிம்பிள், இப்போ நம்ம போட போகிற சிம்பிள் உடல் பாகத்தோடு எதனோடு இணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லிவரோடு இணைந்தது. ஸோ இந்த சிம்பிள் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் இந்த சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு பெயர் அராணி. இது அழகை குறிக்கும், புற அழகையும் குறிக்கும், அக அழகையும் குறிக்கக்கூடியது தான் இந்த அராணி பியூட்டி சிம்பிள், பியூட்டி சிஜில். இதை நீங்கள் ஜென்ரலாகவே உங்களுக்கு கையில் வரைஞ்சிக்கலாம், உங்களுடைய சோப்பு இல்லை லோஷனில் கூட வரைஞ்சிக்கலாம். வரைந்து கொள்ளும்போது இந்த சிஜிலோட மெயின் ரீசன் என்னவோ அந்த அழகை நீங்கள் உணர்றதுக்கும், யூ ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் பியூட்டி இல்லையா. ஸோ அதுவும் இது கிடைக்கும். ஸோ அராணி.